வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து நான் ஷேர் பண்ண போகிறேன். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சின்ன கேமரா அப்ளிகேஷனை வந்து இன்ஸ்டால் பண்ணுறது மூலமாக உங்கள் ஃபோனில் இருக்கிற ஃப்ரண்ட் அண்ட் பேக் கேமரா வந்து ஒருத்தரால் வந்து வருஷம் 365 நாளை வந்து கண்காணிக்க முடியும். சரிங்களா? ஸோ அதை பற்றி இன்ஃபர்மேஷன் தான் வந்து இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலன்னா அந்த ரெட் கலர் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, ப்ளஸ் அந்த பெல் சிம்பிளையும் அழுத்தி நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம பப்ளிஷ் பண்ணுற ஒவ்வொரு வீடியோ உடனுக்குடன் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நான் சொன்ன அந்த அப்ளிகேஷனோட பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐபி வெப்கேம். ஐபி வெப்கேம் இது எல்லாருக்குமே தெரியுமே. இதை வந்து நம்ம வீடியோ சேட்டிங் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாமே அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு தோணும். எஸ், ஸ்கைப் மாதிரியும் இல்லை வந்து டிஓ இல்லை ஐஎம்ஓ மாதிரியும் வந்து நீங்கள் வீடியோ சேட்டிங் வந்து இந்த ஆப் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்கைப்பு ஐஎம்ஓ இதெல்லாமே வந்து நம்ம ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ண சொல்கிறோம். ஆனால் இந்த அப்ளிகேஷனில் வந்து நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும் அவசியமே கிடையாது. ஜஸ்ட் ஐபி அட்ரஸை மட்டும், உங்கள் ஃபோனில் வர ஐபி அட்ரஸை மட்டும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோட நீ ஷேர் பண்ணிக்கிறது. அப்படி இல்லைனா வந்து அதாவது ஒரே நெட்வொர்க்கில் இருக்கணும் அவங்க. அப்படி இல்லைனா வந்து நீங்கள் க்ளவுட்லேயும் ஸ்ட்ரீம் பண்ணி அப்படி அது மூலமாக ஆக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அப்படி இல்லைனா உங்கள் பழைய ஃபோனை வந்து நீங்கள் வந்து வெப்கேமாக யூஸ் பண்ணுறதுக்கும் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஆப்பை. சரிங்களா? ஆனால் இந்த ஆப்பில் இருக்கிற சில செட்டிங்ஸை மாற்றுறது மூலமாக உங்களோட ஃபோனில் இருக்கிற கேமராஸை வந்து வருஷம் 365 நாளும் வந்து ஈஸியாக வந்து கண்காணிக்க முடியும், எந்த ஒரு தடங்களும் இல்லாமல். எப்போ நினைக்கிறாங்களோ அப்போ வந்து உங்கள் ஃபோன்ஸை வந்து உங்கள் ஃபோனில் இருக்கிற கேமரா வந்து அவங்களால ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அது எப்படின்னு தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ கம்ப்ளீட் செட்டிங்ஸ் நான் சொல்ல போகிறதில்ல. ஸோ எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். சரிங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், அந்த ஆப் வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிவிட்டேன், ஐபி வெப்கேம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய செட்டிங்ஸ் இருக்கும். அதெல்லாம் வந்து ஒவ்வொரு செட்டிங்ஸை வந்து நான் ஆல்ரெடி முடிச்சுட்டு கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார்ட் சர்வர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். சரிங்களா? ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இதை ஓப்பன் பண்ணும்போது நம்மளோட கேமரா வந்து ஓப்பன் பண்ணும். இதில் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா நமக்கான ஐபி அட்ரஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது இந்த ஐபி அட்ரஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா தான் அவங்களால வந்து நீங்கள் யார் கூட ஷேர் பண்ணிக்கிறீங்களோ அவங்க வந்து இது வந்து இந்த கேமரா வந்து அவங்களால ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இதில் மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா ஆக்ஷன்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அது கேமரா வந்து எப்படி நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறதா, ஸ்டாப் பண்ணுறதா, ரன் இன் பேக்ரவுண்ட். இந்த அப்ளிகேஷன் வந்து ரன் இன் பேக்ரவுண்டில் கொடுத்துட்டிங்கன்னா இது ரன் ஆகிறதே யாருக்கும் மேக்ஸிமம் தெரியாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஷேர் ஐபி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் யாரோட இந்த ஐபி அட்ரஸ் நான் ஆல்ரெடி காமிச்ச பார்த்தீங்களா, அந்த ஐபி அட்ரஸ் வந்து நீங்கள் யார் கூட வேணாலும் ஷேர் பண்ணிக்கலாம். ஷேர் பண்ணி ஈஸியாக உங்கள் ஃபோனோட கேமரா வந்து அவங்க பார்க்குற மாதிரி நம்ம வைக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த ஃபீச்சரை யூஸ் பண்ணி தான் வந்து உங்களோட ஃபோன்ஸை வந்து அக்சஸ் பண்ணிக்க முடியுது. அதுவும் இல்லாமல் இதில் சில செட்டிங்ஸ் இருக்குது. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேக்ரவுண்டில் ரன் ஆகிற மாதிரியும் ப்ளஸ் உங்கள் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் பண்ணி சுவிட்ச் ஆன் பண்ணாலையும் ஆட்டோமேட்டிக்காக இந்த ஆப் வந்து ரன் ஆகிற மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து இதில் இருக்குது. அதுவும் இல்லாமல் க்ளவுடில் வந்து ஸ்ட்ரீம் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஸோ க்ளவுடில் ஸ்ட்ரீம் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா உலகத்தில் இருக்கிற யாரோடையும் வந்து ஈஸியாக வந்து எங்கே இருந்தாலும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் க்ளவுடில் ஸ்ட்ரீம் பண்ணலன்னா சேம் நெட்வொர்க், சேம் வைஃபைல இருந்தால் மட்டும்தான் வந்து உங்கள் ஃபோனை வந்து அவங்களால கண்காணிக்க முடியும். அது ஒரு அட்வான்டேஜ். சரிங்களா? ஸோ இப்போ நான் ஷேர் ஐபி அட்ரஸ்ன்னு கிளிக் பண்ணிவிட்டு நான் ஷேர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நான் என்ன பண்ணுறேன்னா, என்னோட லேப்டாப்பில் இந்த ஐபி அட்ரஸ் இருக்குல்ல, இந்த ஐபி அட்ரஸ் வந்து நான் இப்போ டைப் பண்ணுறேன், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ இப்போ என்னோடய லேப்டாப்புக்கு நான் வந்து ஸ்விட்ச் பண்ணுறேன். ஸோ இப்போ என்னோடய லேப்டாப்பில் வந்து நான் அந்த ஐபி அட்ரஸை வந்து டைப் பண்ணுறேன். என்னென்னு 10.233.8080 கொடுத்துட்டு என்டர் கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய லேப்டாப்பில் வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. இதில் வந்து வீடியோ பிளேயர், ஆடியோ பிளேயர், இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து இருக்குது. இதில் எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறையா தெரியும். ஜூம் பண்ணுற மாதிரி, கிராப் பண்ணுற மாதிரி, ஃபோட்டோஸ் எடுக்கிற மாதிரி, ஸ்ட்ரீம் குவாலிட்டி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இது பண்ணுறது. அதுக்கப்புறம் ஆடியோஸ் கேட்குற மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் நிறையவே கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுறேன். அப்படின்னா ப்ரௌசர், இதில் எதோ வேணால் நீங்கள் கிளிக் பண்ணலாம். நான் என்ன பண்ணுறேன்னா, சரி இன்கேஸ் நான் ப்ரௌசர் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே இங்கே பார்த்தீங்கன்னா என்னோட கேமராவில் என்ன தெரியுதோ, என்னோடய பேக் கேமராவில் நான் என்ன பார்க்குறேனோ அதை வந்து ஈஸியாக வந்து நீங்கள் ப்ரௌசரில் நீங்களும் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இது வந்து லைவ். சரிங்களா? இதிலே வந்து நீங்கள் வந்து உங்களோட ஃப்ரண்ட் கேமரா, பேக் கேமரா ஸ்விட்ச் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுலேயே வந்து நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுற ஆப்ஷன்ஸும் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த செட்டிங்ஸை வந்து நான் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண விரும்பலை.
ஸோ இந்த மாதிரி தான் வந்து உங்களோட கேமரா வந்து வருஷம் 365 நாள் ஒருத்தவங்களால் வந்து கண்காணிக்க முடியும். ஸோ எல்லாருமே நம்ம நினைப்போம் இது வந்து ஜஸ்ட் ஒரு கேமரா ஆப் தானே, நம்ம ஏன்னா வந்து ஆல்ரெடி நான் சொன்ன வந்து சில சொல்லியிருப்பேன் இந்தந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் வந்து நான் இது இருந்தால் நீங்கள் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஆனால் நீங்கள் அதில் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஆப் வந்து அது வந்து ஒரு ஸ்பை பண்ணவோ இல்லை வந்து ஹேக் பண்ணுறதுக்கான ஆப்னே காமிக்காது. ஜஸ்ட் ஒரு கேமரா ஆப் எல்லாருமே அப்படி தான் நினச்சிருப்போம். யாருன்னா இந்த நம்ம ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணியிருந்தாலும் நம்ம பார்க்கும்போது கேமரா ஆப் தானே, கேமரா ஃபோட்டோ எடுத்து தானே யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் அப்படி தான் நம்ம திங்க் பண்ணிப்போம். ஆனால் இந்த மாதிரியான விஷயங்களுக்கும் வந்து அந்த ஆப் வந்து யூஸ் பண்ணுறாங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி ஆப் ஏதாவது உங்களுக்கு தெரியாமல் இன்ஸ்டால் பண்ணியிருந்தாங்கன்னா, உங்களுக்கு தெரியாமல் இன்ஸ்டால் பண்ணி இருந்துச்சுன்னா மறக்காமல் உடனே போயிட்டு நீங்கள் வந்து அதை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நண்பர் வந்து கேட்டிருந்தார். ப்ரீவியஸாக ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். அதில் வந்து ஒரு நண்பர் கேட்டிருந்தார், இந்த மாதிரிலாம் நீங்கள் சொல்கிறீங்களே, நீங்களாம் அக்கா தங்கச்சியோட பிறகலையா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. என்னென்னா நான் அதில் வந்து அந்த எப்படியெல்லாம் ஹேக் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் நான் பேசியிருந்தேன். அதை நான் சொல்கிறேன் என்ன விஷயம் அப்படின்னா, நான் அக்கா தங்கச்சியோட பிறந்திருக்கிறதுனால தான் இந்த மாதிரி வீடியோஸை வந்து நான் போடுறேன். ஏன் அப்படின்னா, இப்போ இன்கேஸ் நானே வந்து என்னோட ஃப்ரெண்ட் யாரோ ஒருத்தர் வந்து நான் ட்ராக் பண்ண நினைக்கிறேன்னா, இப்போ நான் இப்படி பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு முன்னாடி என்னோடய ஃபேமிலி என்னோட தங்கச்சியோ இல்லை வந்து எனக்கு சம்மந்தப்பட்டவங்க யாருனோ இது மாதிரி யாராவது பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல நான் அவங்களோட ஃபோன்ஸை வாங்கி நான் செக் பண்ணுவேன். அப்படி செக் பண்ணும்போது இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நான் உடனே அதை அழிச்சிடுவேன். ஸோ இது மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் வந்து திங்க் பண்ணும்போது என்ன ஆகும்னா மேக்ஸிமம் பிரச்சனை வந்து சால்வ் ஆயிரும். இந்த மாதிரியான விஷயங்கள், அதாவது உங்களோட தனிப்பட்ட தகவல்களை வந்து யாருமே வந்து திருடுறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப குறைவு தான். சரிங்களா? ஸோ அதனால தான் இந்த மாதிரியான விஷயங்கள், அதாவது பர்டிகுலராக இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து நான் கண்டினியூஸாக வந்து நான் உங்கள்கிட்ட சொல்லிகிட்டே வரேன். ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு கமெண்ட் போட்டுட்டு இது மற்ற ஃப்ரெண்ட்ஸனோட ஷேர் பண்ணிங்க. மேலும் இது போல் குடிவிடியான டெக்னாலஜி சம்மந்தமான வீடியோக்களுக்கு நம்மளோட டெக் குரு தமிழ் யூடியூப் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த வீடியோவை பார்த்தமைக்கும் பகிர்ந்தமைக்கும் மிக்க நன்றி.